எல்லாருக்கும் ஹாய். என்னோட பேர் இர்ஃபான். இந்த வீடியோவில் வந்து நம்ம தாடி பாலாஜியோட 3D ஹெட்டை தான் பண்ண போகிறோம். ஸோ செல்ஃபி டு 3D ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து ஒரு பேஸ் 3D மாடல் கிடச்சிருச்சு. ஸோ இதை நம்ம வந்து பிளெண்டரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பிளெண்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்போர்ட் பண்ண 3D மாடலை வந்து இங்கே ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ இம்போர்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ மாடல் இம்போர்ட் ஆயிடுச்சு. இதை ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம டெக்ஸ்சர் எனேபிள் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சேவ் பண்ணி வச்சுக்குவோம் நம்ம. ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஃப்ளிப் பண்ணணும். ஸோ மிரர் போய்ட்டு எக்ஸ் க்ளோபால் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஷேட்ரை வந்துட்டு எமிஷனுக்கு மாற்றணும். ஸோ ஷேட்ரு போய்ட்டு பிரின்சிபல் விஎஸ்டிஎஃபை டெலீட் பண்ணிட்டு அதை எமிஷனோட ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் 3D மாடல் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த டெக்ஸ்சரில் என்ன கலர் இருந்துச்சோ அதே மாதிரி வந்துடும். அந்த டல்னஸ் எதுவும் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சைடு போஸ் வந்துட்டு டெக்ஸ்சரை வந்துட்டு அப்டேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம டெக்ஸ்சர் பெயிண்ட் போயிடலாம். இதில் வந்து நம்மக்கிட்ட சைடு போஸ் இருக்குது. அந்த சைடு போஸை வந்துட்டு இதுக்கு மேலே வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணணும். ஸோ ரைட் சைடில் கடைசி டேப் வந்துருங்க. நியூ கொடுத்துட்டு அந்த சைடு போஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. சைடு போஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சைடு ஃப்ரண்ட்டு எல்லாமே நம்ம பண்ணணும். ஸோ நான் இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே ஸ்டென்சில் மாற்றிட்டு நம்ம அது மேலே ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு பெயிண்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ரெண்டையும் ஒரே மாதிரி அலைன் பண்ணிட்டு அது மேலே பெயிண்ட் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்சர் வந்துட்டு அது மேலே அப்ளை ஆகும். ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் ஹேர் லைனுக்காக ஃப்ரண்ட் போஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை முடிச்சுட்டு நம்ம சைடு போஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட்டு சைடு ரெண்டுமே நம்ம பண்ணிட்டோம். இதை வந்து இந்த டெக்ஸ்சரை வந்து நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம லேஅவுட் போய்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கலர்லாம் அங்கங்கே தப்பு தப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் தான் கரெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த டெக்ஸ்சரை வந்து நான் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கலர் கரெக்ஷன்லாம் பண்ண போகிறோம். கலர் கரெக்ஷன் பண்ணியாச்சு. இதை நான் சேவ் பண்ணிட்டு மறுபடியும் பிளெண்டர் போயிட்டு அந்த டெக்ஸ்சரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் அந்த கழுத்துக்கிட்ட அப்புறம் தலைக்கிட்ட எல்லாம் ஒரு மாதிரி கலரில் வேறு வேறு மாதிரி இருக்குது. அதை வந்து நம்ம இப்போ ரீப்ளேஸ் பண்ணோன்னா அதில் கரெக்ட் ஆயிரும். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே பக்காவாக வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஹேர் பண்ணணும். ஸோ ஹேர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கேர்லி ஹேர் தான். கேர்லி ஹேரை வந்து நம்ம லைட்டாக நம்ம எதுவும் கோம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ரொம்பலாம் நம்ம நார்மலாக வச்சுட்டு அது சுருட்ட முடியாக பண்ணால் வேலை முடிஞ்சுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹேரை வந்துட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எங்கெங்கே ஹேர் வேணுமோ அந்த பார்ட்டை வந்துட்டு நம்ம நைஃப் டூலில் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ
எடிட் மோட் போயிட்டு நைஃப் டூலை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் முடி வேணுமோ அதை ஃபுல்லாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கட் பண்ண இடத்த ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து செப்பரேட்டாக இன்னொரு ஆப்ஜெக்டாக டூப்ளிகேட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டோம் முடி எங்கெங்கே வேணுமோ அதெல்லாம். இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செப்பரேட் செலெக்ஷன் கொடுத்துருங்க. இப்போ இது வந்து தனியாக இன்னொரு ஆப்ஜெக்டாக க்ரியேட் ஆயிரும். ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இதுக்கு ஹேர் பார்ட்டிகல்ஸ் வைக்கணும். ஸோ ஹேர் பார்ட்டிகல்ஸ் டேப் போயிட்டு இங்கே ஹேரை கொடுங்க. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக முடியாக வந்துடும். இதை வந்து நம்ம லென்த்து குறைச்சிக்கலாம். ஸோ குறைச்சிட்டு இப்போ நம்ம இதை கோம் பண்ணி கோம் ரொம்ப பண்ண போகிறதில்ல. கோம் பண்ணிட்டு நம்ம வந்து தாடி பராஜியோட எக்ஸாக்டாக அதே முடி மாதிரியே நம்ம பண்ண போகிறோம். ஸோ இங்கே நான் ஹேருக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற கலர் ரேம்ப் தான் வச்சுருக்கேன். அதனால தான் அந்த முடி வந்து கொஞ்சம் கிரேடியண்ட்டாக அப்படி தெரியுது. ஸோ இங்கே வந்து நான் வந்து அந்த எவ்வளோக்கு ஷைனிங்காக இருக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த ரேம்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து அங்கே ரியலாக ஒரு முடி இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ முடி பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வேறு யாரோட 3D ஹெட்டை பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அந்த செலிப்ரிட்டியோட 3D ஹெட்டை பண்ணுறேன்.